இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் பாருங்கள், கதிர் விளைந்திடும் பாடுங்கள். எதிர்நோக்குடன் பாருங்கள், கதிர் விளைந்திடும் பாடுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இதை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, அருள் செயலால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். திரு தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 29 தொடக்கம் 36 சகோதர சகோதரிகளே, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கின்றீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது. அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. அவருடைய தீர்ப்புக்கள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை.
ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்குமென முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். எளியோன், சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன், கடவுளே நீரருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பெயரை நான் நாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றிப்படுத்துவேன். உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்களாக. கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள். நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கி கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூர்வோர் அதில் குடியிருப்பர். உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையின் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்பொழுது நீர் பேறு பெற்றவராவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு அருமையான ஓர் செய்தியை தருகின்றது. அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். அடிக்கடி கூறிக்கொள்வதுண்டு, புனித பவுலடிகளாரினுடைய கடிதங்களிலே இருந்து நம்முடைய மறையினுடைய உள்ளார்ந்த உண்மைகள், கடவுளினுடைய உண்மையான இயல்பு புலப்படுகிறது. அதன் அடிப்படையிலே பார்த்தோமாக இருந்தால் பாருங்கள், கீழ்ப்படியாமை என்ற இந்த சொல் அல்லது கீழ்ப்படியாமை எங்கே உதயமானது என்று சொன்னால் இன்பவனத்திலே உதயமானது. ஆதி மனிதன் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தான். கீழ்ப்படியாமையால் தான் இந்த உலகத்திலே பாவம் வந்தது. இது சாதாரணமாக நாங்கள் நேர்மறையாக நினைத்து கொள்வது, எதிர்மறையாக நினைத்து கொள்வது. ஆனால் நாங்கள் நேர் சிந்தனையோடு பார்ப்போமாக இருந்தால் கீழ்ப்படியாமையால் தான் இரக்கமும் வந்திருக்கிறது. கடவுள் மனிதன் கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததனால் தொலைந்து போன இறை அருளை மீண்டும் மனிதனுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக இரக்கத்தை அனுப்புவதாக வாக்களிக்கிறார். தன்னுடைய இரக்கத்தை காட்டுவதாக வாக்களித்ததும் இந்த கீழ்ப்படியாமையால் நிகழ்ந்தேறியது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இன்றைய முதல் வாசகத்திலே அதை அடிக்கடி அவர் பேசுகிறார். கடவுள் தாம் கொடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள், இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருப்பதால் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் அனைவரும் கடவுளின் இரக்கத்துக்குரியவர்களாக மாறினோம். அது கடவுளினுடைய இதயத்திலே இருந்து சுரக்கிறது. நாம் எவ்வளதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து விலகி விலகி பாவம் செய்து போகிறோமோ அன்றையெல்லாம் தேடி வந்து நம்மை மீட்கிற கடவுளாக இருப்பது ஆண்டவருடைய மாபெரும் இரக்கமாக இருக்கிறது. இது ஒவ்வொரு நாள் இறை வழிபாட்டிலும் நிகழ்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கொண்டாடுகின்ற பாவ மன்னிப்பு அருட்சாதனத்திலே நிகழ்கிறது. இது கடவுளினுடைய இரக்கம் நம் மீது நிறைவாக பொழியப்படுகிறது என்பதனுடைய உச்ச அடையாளமாக இருக்கிறது. எனவே கடவுளின் அருள் செல்வம் துணை மிகுதியானது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு கடவுளினுடைய அந்த தெய்வீக ஞானத்துக்குள்ளும் அறிவுக்குள்ளும் உள்வாங்கப்பட வேண்டும். அவை ஆழமானவை என்பது புனித பவுலடிகளாரின் கருத்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலிக்கு வருகிற பொழுது இயேசுவினுடைய கூற்று மீண்டும் அதை தெளிவுபடுத்துகிறது. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்தால் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கிற பொழுதுதான் பாவம் பெறுகிறது. இன்னும் ஒரு படி நம்மால் உயரே வாழ முடியும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறோம். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை கடைப்பிடித்து கீழ்ப்படுத்தி நடந்தால் நாங்கள் சீடர்களாய் இருப்போம். அவ்வாறு தவறினால் நாங்கள் உள்ளார்ந்த உணர்வோடு ஆண்டவரிடம் போகிற பொழுது மெஞ்ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ளலாம், ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற இன்றைய நற்செய்தியினுடைய உண்மைத்தன்மைகள் புலப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கம் காட்டுபவருக்கு இரக்கம் காட்டுகின்ற தீர்ப்பு தான் கிடைக்கும் என்றும் இறைவார்த்தை சொல்லுகிறது. இரக்கம் காட்டுபவருக்கு அதே தீர்ப்பு தான் கிடைக்கப்படும். நாம் எதை மற்றவர்களுக்கு காட்ட விரும்புகிறோமோ தேட விரும்புகிறோமோ அதுதான் நமக்கு தீர்ப்பாக அமையும். இந்நாட்களிலே நம்முடைய நாட்டிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து என்ன ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம்? நம்முடைய மனச்சாட்சியை தொடவில்லையா? நம்முடைய மனச்சாட்சியை இந்நாட்களிலே நடக்கின்ற விடயங்கள் தொடாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் பெறவும் பெறாது. மனச்சாட்சி என்ற ஒன்று வேலை செய்யவே செய்யாது. பாருங்கள், கொலைகார கூட்டம், கொள்ளை கும்பல், போதை வஸ்து, ஆழ்கடத்தல், இவ்வாறான மாஃபியாக்கள் நிறைந்த நம்முடைய நாட்டிலே, பாதாள கும்பல்கள் நிறைந்த இந்த நாட்டிலே இன்றைக்கு அனைத்தும்
வெளிச்சத்துக்கு வருகின்றன. ஒரு நீதியான உண்மையான தலைமைத்துவம் நம்முடைய நாட்டிலே கிடைத்திருப்பதனால் பிரியமானவர்கள், இது அரசியல் என்பதற்கு மாறாக இது கடவுளின் செயல். இது நம்முடைய கண்களுக்கு வியப்பாக இருக்கிறது என்று நாங்கள் விரைவார்த்தையிலே வாசிப்பது போன்று இன்று நம்முடைய ஒவ்வொருவருடைய மனச்சாட்சியையும் ஆண்டவர் தொடுகிறார் இந்த காரியங்கள் வழியாக. நீ அநீதியாக நடக்கிற பொழுது, நேர்மை இல்லாமல் நடக்கிற பொழுது, உண்மையை குழி தோண்டி புதைக்கிற பொழுது, பாவத்திற்கு காரணமாக இருக்கிற பொழுது உனக்கும் இதுதான் கிடைக்கும். எனவே உண்மையோடு நேர்மையோடு நீதியோடு பரிசுத்தத்தோடு வாழ பழகுவோம். ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து வாழ பழகுவோம். ஆண்டவருடைய சீடர்களாக இருக்க முயற்சிப்போம். நாளாந்தம் சீவியத்திலே நாங்கள் ஓரிரு பாவங்களை செய்து கட்டளைகளை கீழ்ப்படியாமல் நாங்கள் பாவம் செய்து இறையருளிலிருந்து விலகி போனால் ஆண்டவருடைய இரக்கம் காத்து கொண்டிருக்கிறது. புனித பவுலடிகளார் சொல்வது போல மீண்டும் திரும்பி வருவோம். இதுதான் கிறிஸ்தவனுக்குரிய பண்புகள். ஆண்டவர் என்னை மன்னியும் என்று சொல்லாமல், என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் வாழுவானாக இருந்தால் அது கிறிஸ்தவனுக்குரிய மனச்சாட்சியும் அல்ல, அது கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கு அவன் தகுதியுள்ளவனும் அல்ல. முயற்சிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய இரக்கத்தை கண்டுகொள்ள முயற்சிப்போம். இந்த நற்செய்தியும் இரக்கம் காட்டு. பெரிய படத்திற்காக நீ விருந்து கொடுக்காது. இரக்கம் உள்ளவர்களுக்கு, இரக்கம் காட்டப்பட வேண்டியவர்களுக்கு இரக்கம் காட்டு. வறுமையில் உள்ளவர்களுக்கு வாழ்வை கொடு என்று ஆண்டவருடைய நாளிலே அழைக்கிறார். முயற்சிப்போம். நாளாந்தம் பரிசுத்தத்தை நோக்கி முன்னேறுவோம். ஆண்டவர் அருள் தந்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு கணம் நம்மே ஆண்டவருடைய கல்வாரி பீடத்திலே அர்ப்பணிப்போம். நாம் இன்றைய நாளிலே இந்த வேளையிலே எதற்காக மன்றாட வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமோ பல நன்மையான கருத்துக்கள் இருக்கின்றன. நாம் பலருக்காக வேண்டுவதற்கு ஆசைப்படுகிறோம். நோய் துன்பங்களுக்காக, வறுமைக்காக, கடன் தொல்லைக்காக, இன்னுமாக மனமாற்றத்திற்காக மன்றாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை துணை செய்யும் என்று மன்றாடுவோம். இன்னும் இன்றைய நாளிலே தங்களுடைய நல்ல நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் நினைத்து மன்றாடுகிறோம். இன்னுமாக இது மரித்த விசுவாசருடைய ஆன்மா இளைப்பாற்றிக்காக ஜபிக்கின்ற மாதம் விசேடமாக ஒவ்வொரு ஆன்மாக்களும் இளைப்பாறுதல் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமையச் செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவிழமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கி அவர் தம்மையே வறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணமானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினர் ஆகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமா திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமேன். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். பாடுவேன்
வாழ்வின் வழிகளை நான் அறியச் செய்தீர். ஆண்டவரே, உம் திருமுன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்புவீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயலம்பில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணகர்களுடைய ஆழங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. சரணம் உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். மாபாவம் நம்மை மேவாமல், மாபாவம் நம்மை மேவாமல் காப்பாயே அருளிவாயே கன்னி மாதாவே சரணம். மாசில்லாமனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். மாசில்லாமனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். தவம் செய்வோம், தினம் செபமாலை சொல்வோம். தவம் செய்வோம், தினம் செபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன்.